வேலையா? வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? பின்னர் தான் பேரு. ஆ, சரி. நீங்க ரெடி தானே? என்ன சொன்னாலே ஆமாணி, ஆமாணி. பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது பயனும் பகிர்வும் தொகுப்பொழுதியான சின்னவர்கள் வணக்கம் பாருங்கள். இனிய வணக்கம் கலைவாணி மோகன், அனைத்து பாமுகர்களுக்கும், எஃப்ஏடி லண்டன் தமிழ் ரேடியோ பாமு அதிபர் நடாமோகனுக்கும், பாமுக தோப்பாளனி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் எனது வணக்கம். நான் ஜெர்மனிலிருந்து திருமதி ஜியா நடேசன். இன்று பயனும் பகரும் நிகழ்வு 232வது நிகழ்வாகும். சமூக ஒருகிசை வலியுறுத்தும் ஆண்டு 2025 எமக்காக அளித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னத மாதம் கார்த்திகை. இதனை அதிபர் நடாமோகன் அறிவித்திருந்தார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்திய நிகழ்வில் பிரான்ஸ் பாரிஸ் நகரத்திலிருந்து வினோத் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் பகிர்ந்துள்ள வந்திருக்கிறார். உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு, நீங்கள் ஆரம்ப கல்வியை குக்லா அரசின பாடசாலையும் 6ஆம் வகுப்பு தொடங்கி அட்வான்ஸ்லேருந்தே புதுக்குடியிருப்பு மத்திய கலவன் பாடசாலையிலும், அடுத்ததாக நீங்கள் வெளியில் உயர் படிப்புக்காக பேராதனை பல்கலைக்கழகத்தின் 4 வருடங்கள் இன்ஜினியராக படித்து முடித்துவிட்டு அரபு நாடுகளாகிய கட்டார், மற்றது சிங்கப்பூர் நாடுகளுக்கு போய் அங்கே புரிந்துவிட்டு போர்ச்சூழல் காரணமாக அங்கே வேலை பார்க்க முடியாமல் 2018ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டுக்கு வந்து இங்கே பணி செய்து கொண்டு தாயத்தில் கஷ்டப்படும் பிள்ளைகளுக்கு, அதாவது போரினால் பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகளுக்கு கல்வி, மருத்துவம், பொருளாதாரம் அவர்களுக்கு இல்லாதவர்களுக்காக நீங்கள் அதை பணி செய்து வருகின்றீர்கள். உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களை பற்றி சிறிது அறிமுகம் செய்து வைத்துவிட்டு நீங்கள் உங்களோட பணிகளை பகிர்ந்து கொள்ளலாம். வாருங்கள். வணக்கம். வாங்கோவினோர். அனைத்து நேயர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் வந்து சிறு வயதிலே ஒரு பெற்றோரை இழந்த சிறுவர் இல்லம் காந்தர்வன் அறிவிச்சோர் என்ற சிறுவர் இல்லத்தில் கல்வி பெற்று வந்தனர். உயர் படிப்பை புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியிலும், பிறகு நாங்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கூடத்தில் பட்டம் பெற்று நான் வேலை செய்து கொண்டு வந்தேன். தொடர்ந்து பிரான்சில் தற்போது வாழ்ந்து வாரன். நாங்கள் 2009க்கு பிற்பாடு எமது சமூகத்தில் அம்மா அப்பா இல்லாத போதற்கான ஒரு உதவி, அதாவது எங்களோட வளர்ந்த பல பிள்ளைகள் பல பிரச்சனைகளை முகம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த பிரச்சனைகளை பார்க்கின்ற முகமாக உறவுச்சொல் மறுவழக்கம் என்ற அமைப்பு நாங்கள் அதிலிருந்து வளர்ந்தாக்களை நாம் சேர்ந்து உருவாக்கி, அதே மாதிரி எங்களை மாதிரி இன்னும் அம்மா அப்பா இல்லாமல் பல காரணங்களுக்காக உருவாகிற அந்த பிள்ளைகளையும் உள்வாங்கி தொடர்ந்து எமது தாயத்துக்கான ஒரு அமைப்பாக இந்த உறவுச்சொல் மறுவழக்கம் இயங்கணும், அதுக்கான பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களை பற்றி அறிமுகம் செய்து, உங்களோட பெற்றோர் அதுகளை பற்றி உங்களை பற்றி அறிமுகம் செய்து வச்சுட்டு உங்களோட பணியை பற்றி சொல்லுங்க. உங்களோட குடும்பத்தை பற்றி சும்மா மேலால் சொல்லி போயிட்டு. எனக்கு சொந்த இடம் வந்து நாங்கள் மயிலட்டி. அது அம்மா இல்லை, அப்பா இப்போ இருக்கிறார். அப்பா அவருக்கு பேராமல் இருக்கிறார். எனக்கு ஒரு அண்ணா போராட்டத்தில் இருந்தவர், மற்ற இன்னொரு அண்ணாவும் ஒரு தங்கச்சி செஞ்சொல்ல இருந்து இறந்து விட்டார். ஒரு அண்ணாவும் இறந்து விட்டார். நானும் ஒரு அண்ணா மட்டும்தான் இருக்கிறோம். போர் நடந்த சம்பவங்களா? போர்க்காலத்துல நடந்த சம்பவங்களா? உங்களை இழப்பு பிள்ளை சகோதரங்கள் இழப்பு ஏற்பட்டது? ஒரு அண்ணா வந்து முதல் போர் அந்த காலத்துல, மற்ற தங்கச்சி செஞ்சோலில இருந்து ஒரு தவறான இதுல கொஞ்சம் நீராயிருங்க பாப்பன், சரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. நீராயிருங்க. சொல்லு. செஞ்சோல இருந்து இருந்துட்டா அப்ப நாங்கள் அவ்வளவுதான் விட்ட குடும்பத்திட்ட வரலாறு. ஆமா, நாங்கள் பிரதானமா இந்த அமைப்பு தான் இதன் நோக்கம் வந்து சரியான வகையில் அந்த மக்களுக்கு சென்று, இது ஒரு பொது தமிழ் மக்களுக்கான ஒரு பொது அமைப்பு. இதுக்கு அந்த விஷயத்தை நாங்கள் சரியான வகையில இந்த நேயர்களுக்கு விளங்கப்படுத்த நான் ஆவலா இருக்கிறேன். தாயத்துல இந்த இதுகளுக்கு இந்த உதவிகளை செய்கிறீர்கள். இது வந்து நகரங்களுக்கு உதவிகளை செய்து வருகிறீர்கள். இதுல வந்து எல்லா இடங்களும் அம்மா அப்பா இல்லாமல்
ஒரு உதவி கேட்டா நாங்கள் அதுக்கு செய்வோம். இலங்கையில அது எந்த மொழி, மதம் தாண்டி யாரா இருந்தாலும் எங்கண்ட அந்த அமைப்பின் கொள்கை வந்து அம்மா, அப்பா 2ம் இல்லாத ஆக்களுக்கு முன்னுரிமை குடுப்போம். மற்றது கணவர் இழந்த ஆக்களுக்கு. அவ்வளவு பேரும் விதான கிராம சேவகர்களூடாக உறுதிப்படுத்தப்பட்டு ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில அவர்களுக்கான உதவி வழங்குவோம். இதான் எங்கண்ட அமைப்பின் குறிக்கோள். இங்க இந்த எத்தனை பேர் அதுல நீங்க அதுல இருக்கிறீங்க? நீங்க என்ன பதவியில இருக்கிறீங்க? கூட்டுல இதுல அது உறவுச்சல் மறுவலகத்துல நான் ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறேன். அந்த எத்தனை அமைப்புல பேர் இருக்கிறீங்க? உங்களோட இதுல உங்களோட இதுக்கு என்ன பேரு? உறவிச்சோலை மறுவாழ்வு கழகம் என்று இப்ப நாங்கள் 75 இந்த பெற்றோர் இழந்த பிள்ளைகளுக்கு 90 பிள்ளைகளுக்கான திருமண உதவியை வழங்கி இருக்கிறோம். ஓ, மற்றது அது நீங்க வாழ்வாரோ பணிகளை செய்யறீங்க, அதை யார் இயக்குறது, எங்க செய்யறீங்க, யாருக்கு செய்யறீங்க, இலங்கையில யார் இருக்கணும்? அது உங்களுக்கு கொண்டு நீங்க இங்க இருந்து அதுல பணத்தை அனுப்புறீங்களா, அங்கே யார் இருக்கணும்? அதெல்லாம் விவரமா சொல்லுங்க. அது நீங்க நாங்கள் செய்யறது. அங்க முல்லைத்தீவு மாவட்டத்துல முள்ளியவளையில குமாரபுரம் என்ற இடத்துல எங்களுக்கான ஒரு ஆபீஸ், அதாவது காரியாலயம் இருக்கு. அதோட பண்ணையும் அங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம். எங்களுக்கு நிர்வாகம் அங்க முல்லைத்தீவு அங்க இப்ப நாங்க இலங்கையில பதிவு செய்யப்பட்டு அங்க ஒரு கமிட்டியா இயங்கினோம். அதுல ஒரு நிதி ஏற்பாட்டாளர்களாகவும் அதை ஒருங்கிணைப்பு செய்யறது தான் நான் இப்ப நாங்கள் அங்க ஒரு நிர்வாகம் இயங்குது. 15 பேர் அதுல நிர்வாகத்துல இருக்கணும். அந்த செய்யற உதவிகள் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேருதா அது? ஆமா. அதாவது நேரடியாக நாங்கள் 90 பிள்ளைகளுக்கான திருமணத்தை செய்து வச்சிருக்கிறோம். ஒரு ஆள் உதவி செய்வதா இருந்து அவர் நேரடியாவே நாங்கள் அவர்களை தொடர்படுத்தி விடுவோம். அவர்கள் விரும்புகின்ற பட்சத்தில் சில பேர் நேரடியாக போய் செய்ய போயிருந்தா நேரடியாக தொடர்படுத்தி கொடுப்போம். சில பேர் எங்களுக்கு கூட காசு தர போயிருந்தா எங்கள் அக்கௌண்ட்டுக்கு போடுவோம். அது வந்து உறவுச்சொல்லி மறுவலகத்துக்குரிய கணக்கு வங்கி இருக்குது. நான் இதுவரைக்கும் 800 லட்சம் கிட்டத்தட்ட 80 மில்லியனுக்கான வேலை திட்டத்தை நான் இதுவரையும் செய்திருக்கிறோம். அதுக்குரிய ஆதாரமும் எமது காரியாலயத்திலும் மற்ற முகநூல் கூடாகவும் எல்லாமே நாங்கள் அனைத்து மக்களுக்கும் வெளிப்படையாக. தெரிவுபடுத்துறீங்க. ஆமா. இங்க எத்தனை பேர் இது சரிங்க? இங்க எத்தனை பேர் அந்த அமைப்புல இருக்கணும்? பிரான்சில் வந்து இப்போ நான் அதுக்கான கிட்டத்தட்ட 80 உறுப்பினர்கள்கிட்ட இருக்கணும். ஆனால் சரியான வகையில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள்ன்றது இப்போ நான் இங்கே ஒரு அமைப்பு உருவாகி கொண்டிருக்கிறேன். தவிர பிரதானமானது இலங்கையிலான அதன் செயற்பாடு 15 பேர் அதில் இருக்கணும். மற்ற எல்லா நாடுகளிலையும் கணிசமான 2 பேர் 3 பேர் என்று எங்களுக்கு இந்த உதவி எடுத்துக்கூடிய ஆட்கள் இருக்கணும். இப்போ லண்டன்ல, ஜெர்மன், லண்டன், சுவிஸ், கனடா, பிரான்ஸ், நோர்வே, ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு 10 நாடுகள்கிட்ட 1 2 பேர் அப்படி இருக்கணும் எங்களுக்கு. உங்களோட அமைப்பு உங்களோட தான் முதல் அமைப்பா இருக்குதா? மற்ற நாடுகள் உங்களுக்கு உதவி செய்யணுமா? நீங்க தான் ஹெட்டா இருக்கிறீங்களா? அதுக்கு தலைமைத்துவமா இருக்கிறீங்க? ஒருங்கிணைப்பாளர்ன்றது ஒருங்கிணைப்பாளர் பிரான்ஸ்ல இருக்கா? ஆமா. பிரான்ஸ்ல நிலப்ப இலங்கையிலான் பதிவு செய்து இலங்கையில அந்த அமைப்பு இயங்கி ஓ, கொண்டிருக்கு. பதிவு இருக்குது அங்க. அங்க மக்கள் பிள்ளைகள் இருக்கணும். நீங்க இங்க இருந்தா நீ அனுப்புறீங்க, இங்கத்தை காசுகளை சேர்த்து தான் நீ அனுப்புறீங்க. ஆமா. நான் வந்து இங்க மட்டும் இல்ல, அதை நெல்ல நிலப்பினால அங்க ஒரு விவரம் பெறும். எங்களுக்கு இப்ப வார மாதம் ஒரு கல்யாணம் இருக்குது. மட்டக்களப்புல ஒரு புள்ள அவைகளுக்கு திருமணம், தாய் தப்பன் போர் சூழல் காரணமாக இறந்துட்டோம். இப்ப ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் உதவி எங்களுக்கு வந்திருக்குது. 23ஆம் கல்யாணம். ஓ, அதுக்கான ஒரு சுவிஸ்ல இருந்து எங்களுக்கு 1,50,000 ஒரு கல்யாணத்துக்கு தெரிவிக்கணும். அது உங்களுக்கு உங்களோட மூலம் நீங்க தான் அனுப்பி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களோட சங்கத்தில் இருக்கிறார்கள், சங்கத்தில் இருக்கிறார்கள், அதை அனுப்பினோமா, இல்லை அவைகளே நேரடியாக அனுப்பினோமா அங்க? இல்ல இப்ப அவையல் நேரடியா சில பேர் நேரடியாவே அவையில சந்திச்சு கதைச்சு அந்த பணத்தை கொடுப்பினும். சில பேர் எங்கோட்டுக்கு அனுப்பினோம். எங்கள்ட உறவுச்சுறை நீங்க தான் ஹெட்டாக இருக்கிறீங்க. உங்களோட பிரான்ஸ் நாட்டில் தான் அந்த உங்களோட தலைமையம் இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல தலைமையம் எல்லாமே இலங்கையிலான்றது நான் ஒருங்கிணைப்பாளர். இலங்கையில இருக்குது, அது அங்கே இருக்குது. இங்கேக்கு ஒரு தலைமை இருந்தால் தான் நீ காசை சேர்த்து அனுப்பலாம். நீங்க இங்கே தலைமையம் மட்டும் இருக்கத்தானே இங்க வேணும். இப்ப தலைமையம் வந்து ஒபிசன் அப்படி மாதிரி எல்லாம் இல்ல. நான் ஒரு 5-6 பேர் இப்ப சரியான வகையில ஒரு சேர்ந்து இயங்குற மொழிய இங்க நாங்க அதுக்குரிய தலைமையத்தை தலைமை ஒன்றும் உருவாக்குறோம். இல்லை, இல்லாம சரி. நிதி தரக்கூடிய ஆட்கள் இருந்தா நேரடியா எங்களுக்கு நம்பிக்கை நாட்கள் தெரிவினோம். இல்ல ஒரு பயனாளிக்கு செய்ய போயணும்னா நேரடியாக அந்த பயனாளியின் விவரத்தை அவர்கிட்ட கொடுப்போம். ஒரு பிள்ளைக்கு சைக்கிள் வாங்க கேட்கிறா உதவின்னு சொன்னா அதை செய்யக்கூடிய ஒரு ஆள் இருக்குன்னா அவருக்கும் அந்த பயனாளிக்குமான தொடர்பை ஏற்படுத்தி விடுவோம்.
சரி. அவர் கூட செய்ய சொல்லி சொல்றாருன்னு சொன்னா இல்ல அதை இப்ப அங்கே பார்த்து அங்கே இருக்கிறவர்களுக்கும் தெரிய வேணுமே. எங்கே ஒரு தலைமையம் இருந்தா தானே அவர்கள் மூலம் நீங்க ஒரு தலைமையமா இருந்தா தானே நீங்கள் சொல்லலாம் மற்றவர்களுக்கு. அப்படி இப்படி எல்லாரையும் இங்கே இருக்கிறார்களுக்கு நீங்க சொல்லலாம், இவிகளுக்கு இந்த தேவையா இருக்குன்னு சொல்லித்தானே அவிகளோட தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் எல்லாரும் தெரிஞ்சாக்களா இருக்கணுமா? இங்க இருக்கிற ஆக்கள் எல்லாரும் எல்லா நாடுகளிலும் இருக்கிற நாடுகளில். இல்ல என்னன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு ஒரு உதவி குரல் அங்க வார உதவி குரல்களை நாங்கள் வகைப்படுத்தி அதை இப்ப நாங்கள் இங்க உள்ள ஒவ்வொரு நாள்ல இருக்கிற எங்க பிரதிநிதிகளுக்கு அனுப்பி அவையல் அதுக்கான உதவிகளை தேடிவினோம். இப்ப பிரான்ஸுக்கு எனக்கு அனுப்பினா நான் இப்ப எல்லா நாட்டுக்கு உரிய பிரதிநிதிகளுக்கு அனுப்புவோம். இப்ப அவையெல்லாம் அப்படியா? தேடிவினோம், நானும் அதுக்கும் தேடுவேன். பொறுப்பா ஒரு ஆள் இருக்கணும், இருந்தா தானே செய்யலாம். இல்ல அதாவது நான் தான் ஒருங்கிணைப்பாளர்ன்றது நான் தான் அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்ன்றது பாலர் நீங்க தான் முதா இருக்கிறீங்க, ஹெட்டா இருக்கிறீங்க, தலைமையா இருக்கிறீங்க. ஆமா நீங்க ஆமா. அப்படி சொல்லுங்க. அப்படி நீங்க இருந்து மற்ற ஆட்களுக்கு நீங்க சொல்லி அப்படி ஒரு தலைமையும் இல்லாம சும்மா கண்டபடியே அனுப்பவே இல்லாது. இப்ப இவளுக்கு விளங்காத நீங்க என்ன கேட்குறீங்க உதவி செய்ய சொல்லி, எனக்கு அவையில தெரியாது என்ன. அப்ப நீங்க சொன்னா தான் நாங்களும் அனுப்பலாம். அப்படி ஒரு இல்ல உதாரணத்துக்கு நான் அதான் இப்ப நாங்க சொல்றேன். என்ன நேரடியா எங்கன்ற விஷயம் இப்போ ஒரு பயனாளி யாராவது ஒரு உதவி செய்யறதுக்கு நான் விளங்கப்படுத்தினா அந்த அப்ப பயனாளிய நீங்க தான் நேரடியா தொடர்பு, உங்களுக்கு தான் அவைகள் அறிப்பினம், இலங்கையில் இருக்கிறார்கள் உங்களுக்கு தான் அறிவிப்பினம். இப்படி ஒரு திருமணம் இருக்குது, ஒரு உதவி செய்யுங்கன்னு உங்களோட மூலம் அனுப்பினா நீங்க உங்களோட மற்ற நாடுகளுக்கு நீங்க அதை சொல்லுவீங்களா? சொல்லித்தான் நீங்க அதை உதவியை கொடுக்குறீங்களா அவைகளுக்கு? இல்ல இப்ப நான் ஒரு 4 பேர் அப்படி சேர்ந்து அங்க உள்ள நிர்வாகம் நாங்கள் இங்க உள்ள ஒரு 2 3 பேர் இங்க என்று சொல்லி இப்ப ஒரு நாள் இருக்கிற 3 பேருக்கு நாங்கள் சேர்ந்து கதைப்போம். அங்க உள்ள நிர்வாகத்துல ஒரு 15 பேரும் இங்க உள்ள நாங்கள் 2 3 பேரும் சேர்ந்து அப்படி கதைச்சு இருக்கிறவங்க வைத்திருக்கு. யார் யார் பேரு பேரு அவ பிரான்ஸ்ல அப்படியான ஆக்கள் இல்ல இருக்கிறாங்க. சரி. கனடாவில கனடாவில கௌசி என்ற ஒரு ஆள் இருக்கிறார். அப்படி. ஆமா. ஜெர்மன்ல ஒரு ஆள் இருக்கணும். அப்படி இருக்கணும். இப்ப நாங்கள் ஒரு விவரத்தை கூடுதலா கதைச்சு போட்டு அப்படி செய்தான். அப்படி சேர்ந்து இல்லை ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு ஒரு ஆக்கள் இருக்கணும். அவைகள் எல்லாரும் உண்டா சேர்ந்து கதைச்சு நீங்க அவைகளுக்கு அனுப்பி அவைகளுக்கு அந்த உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமா சிறப்பு. ஆமா. சிறப்பு தரும். அப்படி விளக்கமா சொல்லாம நீங்க நீங்க யாருக்கு பொறுப்பெடுக்கணும். ஏன்னா சில நேரம் தாயத்துக்கு அனுப்புற பணங்கள் பொருட்கள் கிடைக்கிற இல்லைன்னு அதுகளுக்கு போய் சேர்றது இல்லை. கணக்கு அப்படி நடந்த அது பல பிரச்சனை. சம்பவங்கள் நடந்திருக்கு. எங்களுக்கு அதான் சொன்னேன். நாங்கள் 2009 தொடக்கம் இன்ற வரைக்கும் ஆ. எங்களால செய்யப்பட்ட வேலை திட்டத்தின் ஒரு ரிப்போர்ட் இங்க முகநூல்லையும் போட்டிருக்கிறோம். மற்றது யாரும் கேட்டா உடனே அனுப்பக்கூடிய மாதிரி ஒழுங்கலையும் இருக்கிறோம். இப்ப 90 திருமணம் என்று சொன்னா நம்ப மாட்டேன். எங்க ஆமா. இது நான் கேள்விப்படையில் என்ன அதுக்கு விஷயம்னா ஒரு ஒரு திருமணத்துக்கு எவ்வளவு செலவழிப்பீங்க? ஒரு ஒரு திருமணம் இப்ப கல்யாணத்துக்குன்னா நாங்கள் என்ன? எப்படின்னு சொன்னா அவைகளுக்கு ஒரு வாழ்க்கை துறக்கிறதுக்கு இப்ப நாங்கள் சில புள்ளிகளுக்கு 5 லட்சம் கொடுத்துக்கிறோம், 7 லட்சம் கொடுத்துக்கிறோம், 10 லட்சம் கொடுத்துக்கிறோம், 12 லட்சம் கொடுத்துக்கிறோம். அது நிதி சேர்றதை பொறுத்து நாங்கள் அவைகளுக்கு நீங்க காசை வாக்குறுதி. கொடுக்க அவைகள் தங்களுக்குள்ள செய்து கொள்ளணும். அவ்வளவு காசு என்று சொல்லி. அவையில திருமணம் பண்ணல அவையில அந்த வாழ்க்கையை துறக்கிறதுக்கான இப்ப அவைகளுக்கு உடுப்புகள் வாங்க வேண்டி இருக்கு. இப்ப சட்டி பானை அவையில ஒரு வாழ்க்கை துறக்கிறதுக்குன்னு ஒரு புது இடத்துக்கு போறதுக்குன்னு சொன்னா அவைகளுக்கான ஒரு அதுக்கு இந்த அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்க உதவிகளை காசு. ஒரு ஆளுக்கு எவ்வளவு காசு அனுப்புவீங்க? இல்ல ஒரு ஆளுக்கு இப்ப நாங்கள் இப்ப எங்கள்ல 1 லட்சம் ரூபா தான் மினிமமான தொகை. 1 லட்சம் ரூபா நாங்கள் கட்டாயமா உறுதி அளிச்சிருக்கிறோம். ஒரு அம்மா அப்பா எல்லா பிள்ளைங்கள உதவி கேட்டா எங்க அமைப்பு 1 லட்சம் ரூபா பொறுப்பெடுக்கும். ஏதோ ஒரு வகையில 1 லட்சம் ரூபா கொடுப்போம். அதுக்கு மேலதிகமா ஆன பணம் பண்றது அதாவது எங்களுக்கு நன்கொடையாளர்கள் எங்களுக்கு சேர்றதை பொறுத்து சில பிள்ளைகளுக்கு 5 லட்சம் கொடுக்கக்கூடிய மாதிரி நன்கொடையாளர்கள் வருவினோம். சில பிள்ளைகளுக்கு இப்போ 7 லட்சம் கிடைச்சிருக்கு, சில பேருக்கு 9 லட்சம் கிடைச்சிருக்கு. அதை பொறுத்து இப்ப நாங்கள் உதவி நாங்கள் பல பேர்கிட்ட கேட்போம். அதுல செய்யக்கூடிய ஆட்கள் இணையக்க அந்த உதவி மாறுபடும். ஆமா ஆமா. மற்றது அவன்ற சூழ்நிலை இப்ப ஒரு கல்யாணம் கட்ட போற ஒரு படியன்னு சொன்னா படியன்ற வசதிகள் எப்படி இருக்குது, அவர் எப்படிப்பட்ட ஆக்கள், அவையில் பேக்ரவுண்ட்ல மிகவும் கஷ்டமா இருக்கணுமா என்றதை பார்த்துதான் எங்கன்ற அந்த அங்கத்தே உதவி இருக்கிற ஆக்கள் பார்த்து செய்து தான் பார்த்து தான் கொடுப்பினோம் என்ன. இப்போ கேட்ட ஆமா. ரெண்டாக்களும் அப்படி கேட்பினம் தானே, வசதி உள்ள ஆக்களும் கேட்டு அப்படி இல்லாமல் இல்லாதவர்களுக்கு அவர்களும் போய் பார்த்து அவர்களை ரெண்டு விவரங்கள் அறிஞ்ச அப்புறம் தான் அந்த பணத்தை கொடுப்பார்கள்னு சொல்றீங்களா? ஆமா அப்படி இப்ப நாங்கள் இப்ப விசாரிச்சு ஓகே பண்ணி ஒரு அவளுக்கு இந்த வாழ்க்கையை தொடக்கிறதுக்கு இப்போ சாதாரணமா ஒரு குடும்பம் ஒரு அம்மா அப்பா இல்லை பண்ண அவருக்கான உடுப்புகள் கூட சரியான வகையில இப்ப அவர் இப்ப ஹாஸ்டல்ல இருக்கணும். இப்போ ஆமா. ஹாஸ்டல்ல இருக்கிற பொம்பளை பிள்ளை சேர்ந்துருக்க வேற விஷயம். ஒரு தனியார் குடும்பத்தை நடத்த குடும்பம் போவைக்க அவளுக்கான
உடுப்புகள் என்ற சில பேர் இப்போ 1 லட்சத்துக்கு ஒன்றுமே செய்யலாது. ஆமாம். அவ்வளவு ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். இந்த பிள்ளைகளாருன்னு சொன்னா எமது சமூகத்தில மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். போர் காரணமாக போர் காரணமாக. ஆமாம். வேற வேற காரணங்களுக்காகவும் அவைகள் அம்மா அப்பாவை ஏதோ ஒரு வகையில அம்மா அப்பாவை இழந்துட்டணும். பதங்க அவைகள் எங்கே அவைகள் தனித்தனி அந்த பிள்ளைகள் அப்படியான ஆட்கள் தனித்தனி இருக்கிறமா இல்லை? இது 2009 செஞ்சோலைன்னு இருந்த இல்லம் செஞ்சோலை மற்ற செஞ்சொல்ல. ஆமாம். அப்படியான இல்லங்கள் அடைந்தார்கள். கிட்டத்தட்ட 180 200 பிள்ளைகள் வவுனியா நீதிமன்றத்துக்கு கூடாக அந்த 209 பிரச்சனைக்கு பிற்பாடு நீதிமன்றம் வவுனியா மன்னர் நீதிமன்றங்கள் முடிவெடுத்து இல்லங்களுக்கு வழங்கப்பட்டது. அப்ப 2009க்கு பிறகு அந்த இல்லங்கள் டொன் பாஸ்கோன்ற ஒரு இல்லம் தான் அதை பொறுப்படுத்துது பொம்பளை பிள்ளையில. Yes, அந்த இல்லத்துக்கு இணைஞ்சு நாங்கள் அவர்களுக்கான திருமண உதவிகள், அவருக்கான சாப்பாடு மாதத்துக்கு 2 3 தடவை இல்லத்துக்கு கொடுக்குற சாப்பாடு ஒழுங்குகள், அவர்களுக்கான உடுப்புகள், அவர்களுக்கு பிறகு கல்யாணம் திருமணம் செய்து வைத்து முடிச்ச பிறகு அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரமா ஏற்படுத்தி ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது இப்படியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதிகமா தாயத்துல எந்த 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 நகரத்துக்கு அதிகமாக உதவி செய்திருக்கிறீங்க? நாங்கள் கிளிநொச்சி மாவட்டம், 2வது முல்லைத்தீவு மாவட்டம், 3வது யாழ் மாவட்டம், 4வது வவுனியா மாவட்டம், அப்புறம் 5வது மில்லான் மாவட்டங்கள். நாங்கள் கண்டி இளைஞரம் நுவரெலியா, மற்றது அம்பாறை, மட்டக்களப்பு எங்க நிலவங்களுக்கு உதவி சரியான வகையில தேவைப்பட்டா நீங்கள் அதை பார்த்து அவர்களோட கதைச்சு ஒழுங்கு பண்ணி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆமா ஆமா ஆமா. ஆமாம். இங்க மக்கள் உங்களுக்கு உதவி செய்யணுமோ? பிரான்ஸ்ல நான் ஆஸ்திரா விஜெட் மாதிரி ஒன்று செய்கிறோம் நாங்கள். மற்றது நெங்கோட மாதிரி கிணவர் பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு கடைக்காரர் இப்போ கிட்ட 5000 எங்களுக்கு நெங்கோடைய தருங்கின்ற பண்ணைய அபிவிருத்தி செய்யறதுக்கும் 5 புள்ளிகளுக்கான கல்யாணத்துக்கு உதவி செய்யறதுக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி 17 லட்சம் எங்களுக்கு தந்தவர். அப்படி மற்ற பிரான்ஸ்லையும் நல்லுள்ளங்கள் எனக்கு எங்களுக்கு கூட உதவியில வழங்கியிருக்கணும். இங்க நீங்க பிரதான விஷயம் மக்களுக்கு சென்றடையல. எங்களுடைய வேலை திட்டங்கள் சரியான வகையில இந்த ஊடகமயப்படுத்தப்படவில்லை. அதான் பிரதான காரணம். உங்களை மாதிரியான ஊடகங்கள் கூட சரியான வகையில சென்றடையுமா இருந்தா அந்த விஷயம் நாங்களும் ஒரு இந்த ஊடகங்களே காசு இல்லாம தான் செய்து கொண்டு இருக்கின்றது. ஊடகங்கள் செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கல. இந்த ஊடகமே ஒன்று காசு இல்லாம தான் செய்து கொண்டு இருக்கின்றது. அதுதான் நான் சொல்ல வரேன்னு சொன்னா ஊடகங்கள் வெளியில பணி எங்களுக்கு தெரியும். ஓ, பெரிய படத்தை பெரிய பணி என்னன்னு சொன்னா இப்ப மக்கள் மயப்படுத்துறது. இப்ப ஊடகம் உதவி செய்ய சொல்லி நான் சொல்லல, ஊடகங்களுக்கு கூட மக்கள் மயப்படுத்துறது. இப்ப எங்கிட்ட வேலை திட்டம்ன்றத மக்கள் எங்கேயும் மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டம் தெரியாது. புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவர்களுக்கு பொதுவாக தெரியாதானே அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அதை அறியறது நமக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். தாயத்துல என்ன நடக்குது, என்ன பிரச்சனைகள், என்னது என்று தெரியாமல் இருக்கிறத எங்களோட உறவுகள் அறிந்து கொள்வது சிறப்பு தான். நன்றி. நீங்கள் இவ்வளோ உதவி செய்கிறதுக்கு மிக்க நன்றி. ஆனால் அந்த பணங்கள் அதுகளுக்கு போய் சேருதா அல்லது அதுதான் ஒரு கேள்விக்குறிதான் இருந்தது எனக்கு. இப்படி பிரச்சனைகள் முந்தி நடந்தது. அது எப்பவும் நடக்கும். அதுதான் சொல்லுவோம். நாங்கள் அவதானமா இருக்கிறோம். இப்ப நாங்கள் இப்ப எங்களுக்கு நம்பிக்கை அடிப்படை இப்ப நாங்கள் 200 லட்சம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. 80 மில்லியன் எங்கள்ட வேலை திட்டம். அப்ப அதுக்கு இவ்வளவுக்கும் நம்பிக்கையான விஷயம் தான் தொடர்ந்து தெரிவிக்கணும். ஆமா ஆமா ஆமா. நான் ஒரு பண்ணையை உருவாக்கி அதுல இப்ப நாங்கள் ஆடு கோழி வளர்த்து அதுல இருந்து ஒவ்வொரு மாதமும் 2 புள்ளிகள் 3 புள்ளிகளுக்கான அதாவது ஒரு பிறந்த நாளை முன்னிட்டு இல்லாட்ட ஒரு துக்க தினமோ நல்ல தினமோ அதுக்கு 100 இந்திய காசு $100 €0 அங்க ஒரு 20,000க்கோ 30,000க்கோ கோழிகளை கொடுத்து அவர்களுக்கு தன்னிறைவு பொருளாதாரத்தை பிரதானமா ஏற்படுத்தி கொண்டு வரோம். தோட்டம் கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்புன்றதை பிரதானம் மையப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்திட்டையும் அங்க கோழி வளர்க்கணும், ஆடு வளர்க்கணும், கூட்டுத்தொழில் செய்யணும் என்ற ஒரு கொள்கை கூடாக நாங்கள் சிறு சிறு உதவிகளை கூட செய்யன வேலை பயன்படுத்தி அவையில தன்னிறைவு வாழ்க்கை வாழணும் என்ற வகையில நகர்த்தி கொண்டிருக்கிறோம். இதுல இந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் அதாவது இப்ப எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சாத்தான் நாங்கள் கட்டாயமா அதை ஒரு பெரிய ஒரு விஷயமா செய்து முடிக்கலாம். நாங்கள் ஒரு தேரை தனியொரு அழுத்தா நகராது, 2 பேர் இழுத்து எல்லாரும் சேர்ந்து இழுக்கிற மாதிரி தான் இந்த வேலை திட்டத்தையும் இது ஒரு அம்மா அப்பா இல்லாதவர்களுக்கான ஒரு அமைப்பாக தொடர்ந்து இயங்கக்கூடியதுக்கு அதுக்கு எங்களோட பயணிச்சு எங்களுடைய அதுக்குள்ள இன்வால்வ் ஆகி நீங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகளை அதாவது அதுல ஒரு ஆர்வம் உள்ளாக்கள் ஏதாவது இப்போ உதவிதான் வேணும் எங்களோட நினைச்சும் வேலை திட்டத்துக்கு ஏதாவது எங்களை மாதிரி வேறையாக்களோட சேர்ந்து கதைச்சு
நிதியை பெற்று தரலாம், இல்லாட்டா சதுர உதவியல் வேலை செய்யலாம். ஏதோ ஒரு பங்களிப்பு நாட்டுக்காக. இப்ப நீங்களும் எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி இந்த சமூக பணி, ஊடக பணி செய்து கொண்டிருக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு ஏதோ ஒரு பணியை செய்ய மது நாடும் வளம் வரும். ம். நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு அடையலாம். ஆமாம் ஆமாம். இப்போ உங்களோட ஃப்ரான்ஸில் எத்தனை பேருக்கு உங்களோட சேர்ந்து செய்கிறாங்க? இப்ப எங்களோட ஒரு 10 பேர் இப்ப நான் உருவாகி கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 80 பேர் எங்களுடைய மெம்பர்ஷிப்பா இதன்றிருக்கிறோம். ஆனா அதுக்குள்ள ஒரு 15-20 பேர் இருக்கிறோம். நாங்கள் இப்ப இங்கேயும் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி, இங்கேயும் ஒரு அமைப்பை எதிர்காலத்தில் பதிவு செய்து அது கூட வேகப்படுத்தி எதிர்வரும் காலங்கள்ல தாயகத்துக்கு நோக்கி பெரிய ஒரு வேலை திட்டத்தை நகர்த்துறதுக்கான ஒரு திட்டமிடலோட இருக்கிறோம். அதாவது கல்வி நிலையங்களை உருவாக்கணும் என்ற ஒரு கொள்கையோட நான் இங்கே இருந்த ஒரு அமைப்பை உருவாக்கி கல்வி நிலையங்கள் வறுமையான இடங்களுக்கு கல்வி நிலையங்கள் உருவாக்கணும் என்ற ஒரு சிந்தனையோட எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறவர்கள் போங்க பார்த்துருக்குறீங்களா? யாராவது யாராவது போய் அங்கே என்ன நடக்குது, இங்கே பிரச்சனைகள் இருக்குன்னு போய் பார்த்துருக்குறீங்களா? இங்கே இருக்குது, இங்கே அந்த நீங்கள் செய்கிற உதவி செய்கிற ஆட்கள் யாராவது? ஆமா, அது இப்போ சுவிஸ்லேருந்து போய் நேராக பார்த்திருக்கணும், கனடாலேருந்து போறாக்கள் போய் பார்த்திருக்கணும், நோர்வேலேருந்து போறாக்கள் போய் பார்த்திருக்கணும். மற்ற வேறு ஆக்கள் இப்போ எங்களோட இப்போ உதவி செய்யக்கூடிய போராக்கள் நேராக போய் எங்களுடைய செயற்பாடுகள் நேரடியாக போய் முழு விஷயத்தையும் பார்த்திருக்கணும். அப்படி நடக்குது. மற்றது எங்களை பண்ணையம் நேரடியாக போய் இப்போ பிரான்ஸ்ல இருந்து உறவுகளை பார்த்திருக்கணும். ஆமாம் ஆமாம். இது ஒரு பொது பொது விஷயம். இப்ப எல்லாருக்கும் அதுல ஒரு இன்வால்வ் வரணும். இது இது வந்து பொதுவான விஷயம். ஒரு விஷயம் தானே விவசாய மக்களுக்கு எங்களோட பிள்ளைகள் தானே அதுகளும் அது செய்கிற பள்ளி நல்ல பணி, உங்களோட பணி சிறப்பு. இங்கே எல்லாரும் வீணாக காசுகளை செலவழிச்சல் நான் வாழ்க்கையில் திருவிழாக்கள் அப்படியாவது ஒரு சிறு உதவிகளை செய்யலாம் தானே. என்ன அவர்களுக்கு இருந்தால் பங்களித்து அதிலும் வாழலாம், நாங்களும் வாழலாம் தான். நல்ல பணி செய்கிறீர்கள், உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நல்ல பணி. நீங்கள் வேலைக்கு போகிறது இல்லையா? இங்கே போகிறீங்களா வேலைக்கு? போறணும். என்ன வேலை செய்கிறீங்க? நானும் அதில் இருக்கலாம். ம். என்ன வேலை செய்கிறீங்க இங்கே? நானும் இப்ப ரெஸ்டாரண்ட் எல்லாம் வேலை செய்யறேன். உங்களோட படித்தது தக்கன உங்களுக்கு வேலை கிடைக்க இல்லையா? அதுக்கு வந்து திருப்பிங்கிறாங்க 4 நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சது. இங்க வந்து பிரெஞ்சு. அப்ப அத திருப்பி செய்யறேன்னா திருப்பி ஒரு 4 வருஷம் ஃபுல்லா படிக்கணும். ஆமாம். குடும்ப சுமை இருக்குது, இப்ப கடன் பிரச்சனை இருக்குது. அப்படின்னு சூழ்நிலையில தொடர்ந்து செய்யலாம். அதுக்கான நாங்கள் முயற்சி நீங்கள் ஃப்ரெஞ்சை படிச்சிருக்கலாமே. இப்போ எவ்வளோ வேலை நீங்கள் வந்தீங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் இப்ப 7 வருஷம் ஆகுது. இப்ப நான் பிரெஞ்சு படிச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப ஃபுல் டைமா நாங்க அதை ஒதுக்கி படிக்க இல்லாதுன்னு சொன்னா எங்களோட குடும்ப பிரச்சனை தான் பிரதான இதா இருக்கு. சம்பளம் காசு வேணும் தானே கைக்கு, என்ன கஞ்சி இருக்கு ம். இருந்தால் தானே குடும்பத்தையும். எத்தனை உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறேன். ஆமாம். அவருக்கு உங்களுக்கு அப்போ விசா கிடைக்க இல்லையா? ஃப்ரெஞ்ச் விசா என்ன விசா ஓகே, என்ன விசா ஓகே, ஆ விசா கிடைச்சிட்டு. கிடைச்சிட்டுதா? அப்போ கிடைச்சா அப்போ என்னென்னு ஃப்ரெஞ்சு பாஸ் பண்ணாமல் உங்களுக்கு கிடைச்சிட்டுதா? அந்த பாஸ் அவியலுக்கு பாஸ் பண்ணினா தானே விசா கிடைக்கும். இல்ல அது நார்மலா விசாவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. விசா கிடைக்கும், பிறகுதான் படிக்கணும். அதாவது இப்ப இந்த நார்மல் லெவல் இல்லாட்டா அவங்களுக்கு ஒரு மனத்திறன் தெரிவிக்கணும். நான் அது எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டேன். அப்படியே நான் லெவல் தாண்டிட்டேன். இப்ப நாங்கள் அஹ், படிப்பிக்கக்கூடிய அளவுக்கான பிரெஞ்சுன்றது இல்லை ஒழிய கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நாங்கள் ஒரு பிள்ளைக்கு மேத்ஸ் படிப்பிக்கிறதுக்கு நான் அதுக்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கான அது பிரெஞ்சு வேணும். மேத்ஸ் எங்கன்ற தமிழ் பிள்ளைகளுக்கோ வேற பிள்ளைகளுக்கோ. மேத்ஸ் இங்கிலீஷ் அதில் டியூஷன் கொடுக்கலாம் தானே நீங்கள். ஆனால் ஃப்ரெஞ்சை படித்தா தானே உங்களோட இன்ஜினியர் படித்ததுக்கு தக்கன வேலை கிடைக்குமே. என்ன அப்படியும் அதில் தான் நான் அடுத்த கட்டமா உடனே செய்யல. அதெல்லாம் படிப்படியாக தான் செய்யலாம் உடனே. இப்ப நாங்கள் இப்ப தனி ஆளுன்னு சொன்னா 4 வருஷம் மற்றது நான் கடனோட வந்தேன்னா கடனை கொடுக்கணும். இன்னைக்கு ஆமாம் குடும்பத்தோட வரணும். அப்ப படிக்கணும். இந்த உதவி திட்டங்கள் செய்யணும். எல்லாத்தையும் நான் திரண்டதுக்கு காலம்ன்றது ஆமாம் ஒன்ற ஒன்று மட்டும்தான் ஒரு இதில் செய்யலாம். அப்ப 4 ஆமாம் விஷயங்கள் செய்ய காலம் கொஞ்சம் கூட செல்லும். ஆனா என்ன செய்யறது? இப்ப வயது வந்துட்டு வந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்ப எங்களை மாதிரி ஒரு சரியான முறையில் நடத்தக்கூடிய ஆட்கள் அதை செய்யாட்டா வந்த ஆமாம் பிள்ளைகளுக்கும் வயது வந்து கன பேர் இன்னைக்கு கல்யாண கட்டம் இருக்க நிலைமா வேறும். ஆமாம் ஆமாம். உங்களோட வைஃப் என்ன செய்ய? உங்களோட வைஃபை அப்ப டான்ஸ் டீச்சர், டான்ஸ் முடிச்சுக்கா இங்க டான்ஸ் படிப்பிக்கிறவன். படிப்பிக்கிறவா? டான்ஸ் டீச்சரா? என்ன பேர் அவாக்கு? அவருக்கு பிரபாலின். பிரபாலினி. அம்மா பிள்ளை எத்தனை வயசு இருக்கிற பிள்ளை மகன்? 3 வயது. சின்ன பிள்ளை தானே. அப்போ டான்ஸ் கிளாஸ் அவள் எடுக்கிறாவா?
ஆமா ஆமா ஆமா. இங்கே அதுகளுக்கே நல்ல வருமானம் வருமே, டான்ஸ் கிளாஸ் எடுத்தாலே நல்ல இது தானே. இப்ப எதிர்காலத்துல நாங்கள் சரியான வேலை உள்ள வகுப்பு நானும் மேட்ச் படிப்பிக்கலாம் ஏதோ ஒன்று. மேத்ஸ் படிப்பிக்கலாம், நல்லா இங்கிலீஷ் டியூஷன் கொடுக்கலாம். ம். ஆமாம் ஆமாம். ஏதோ இங்கே உழைக்கிறத உழைச்சிடணும். எனது குடும்பத்துக்கு தேவதானே, நீ தாயத்துக்கு உதவி செய்யலாம். அன்பான உறவுகளே, பயனும் பாரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பயனும் பாரும் நிகழ்வு 232வது. அன்பான உறவுகள், நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கோ. பத்மினி கமலாந்தன் நிற்கிறீங்க, வாங்கோ. உங்களோட சிறப்பு வாழ்த்துக்கள், உங்களோட பணிக்கு வாழ்த்துக்கள். நல்ல வேலை, நல்ல உதவி செய்திருக்கிறீர்கள் எங்களோட மக்களுக்கு. நாங்கள் மக்களை மறக்கக்கூடாது. இங்கே கஷ்டப்பட்டு கண்டாலும் அங்கேயும் கஷ்டப்படுதுகள். என்ன எல்லாம் பொருளாதார பிரச்சனைகள், எல்லாம் கஷ்டம்தான். அங்கே என்ன தாய் தகப்பன் வணக்கம் இல்லாத வணக்கம் ஜெயநடேசன் அவர்களே, வணக்கம் வினோத் ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்களே. நீங்க நல்லமா இருக்க இறைவனை பிரார்த்தித்து கொண்டு உங்கள் பணிக்கும் சேவைக்கும் மிக்க நன்றி. இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் நீங்கள் இந்த சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். கடன்களும் இருக்கிறேன்னு சொன்னீர்கள். அந்த மத்தியிலும் நீங்க உங்களோட சேவை செய்து கொண்டிருக்கிறதுக்கு நன்றி. நான் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தேன். ஆனா அங்க படிச்சுட்டு வந்தும் இங்க அதே வேலையை எடுக்கிறது மிகவும் கஷ்டம். திரும்பவும் நீங்கள் அதை தொடர்ந்து படிக்கணும். அதுதான். ஆமா, பாச படிச்சு இங்கத்தை மாதிரி நீங்க அதை நான் நினைக்கிறேன் சோதனையும் செய்ய வேண்டி வருமண்டு. ஆமா ஆமா, அந்த அதுக்குள்ள போகலாது ஃபுல் டைமா நாங்க 4 வருஷம் திருப்பி மினக்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம். ஆனா இப்ப நாங்க அதை அடையாட்டக்கூடி நாங்கள் ஓரளவுக்கு இப்ப படிச்சு பிரெஞ்சு படிப்பிக்கக்கூடிய நிலைமைக்கு இவரோட வேற ஒரு சின்ன வேலைகள் செய்யக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரலாம். ஆமா ஆமா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி, ஜெயநடேசன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி, வாணிமோகன் அவர்களுக்கும் வாழ்த்து கூறி, இந்த இடத்தை தளத்தை கொடுத்த வாணிமோகன் குடும்பத்துக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். மற்றவர்களுக்கு வழிவிட்டு நன்றி, வணக்கம். நன்றி. பத்மினி கமலாந்தன் இங்கிலாந்து நாட்டிலிருந்து ஒரு ரேடியோ உறவு தான். செல்வி நித்யானந்தன் வாங்கோ, நெதர்லாந்து நாட்டிலிருந்து. வணக்கம் செல்வி. ராஜினி அல்போன்ஸ் வாங்கோ, ஜெர்மன் நாட்டில இருந்து. வணக்கம் வாணி அவர்களுக்கும், வணக்கம் ஜெயநடேசன் அவர்களுக்கும், வணக்கம் அந்த விருந்தினர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். உங்கள் சேவை பெரிது. ஜெர்மன் என்ற ராஜினி அல்போன். என்ன, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்யறதே பெரிய உதவி. அது ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே அது நல்ல ஒரு சேவை உண்டு. சிறப்பு. நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். கூடுதலா செய்கிறார்கள் தான் உதவி. ஆனா அந்த உண்மையிலேயே அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளை தேடி எடுத்து நீங்கள் இவ்வளவு பேரை வெளிநாட்டுல இருந்தாலும் எல்லாருடையும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் மட்டும் இல்லை. இருப்பவரோ இல்லாதவர்களோ இந்த மனமா செய்யவும் வேணும். என்ன அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கூட சேவைக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அதை வர்றதுக்கு நாங்களும் அதை அறிந்துதான் நாங்கள் செய்யறதை சொல்லக்கூடாது. அப்படி உண்மையிலேயே நானும் அதை தேடி எடுத்து அப்படி சொல்ற இதை புதுக்குடியிருப்பிலாம் ஒரு வேலாத பிள்ளை உண்டு. அப்போ அதுகளெல்லாம் நாங்கள் அதை சொல்லக்கூடாது. அந்த அப்படி செய்கிற மொழியே எங்களுக்கு அந்த முழு இதுகளும் தெரியாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ அங்கே தொடர்பு கொண்டு இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பேரை ஒன்றா சேர்த்து இவ்வளோ பேரையும் திருமணமோ இதை செய்ய சரியான கஷ்டம்தான். என்ன இங்கே கொஞ்சம் வந்து இவ்வளோ குளிர்களையும் கஷ்டப்பட்டு குடும்பமாக இருக்க செய்கிற உதவி பெரிய உதவி. அந்த சேவையை தொடருங்கன்னு சொல்லி முழக்கம் வாழ்த்து கூறி கொண்டு ஜெயநடேசன் அவர்களுக்கும் நன்றி கூறி, பாமத்துக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராஜினி அல்போன்ஸ். ராஜினி அல்போன்ஸும் பல பேருக்கு உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார். இப்படி தனிப்பட்ட முறையில் உறவுகள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். என்ன ராஜினி அல்போன்ஸ், உங்களுக்கு ஜெர்மனியில் இருந்து வந்தவா வாழ்த்துக்கள். வாங்க செல்வி நித்யானந்தன். வணக்கம் அக்கா. வணக்கம் 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 விருந்தினருக்கும் வணக்கம். நீங்கள் சொன்னது எல்லாமே கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அவர் கேட்ட போலதான் நானும் கேட்க நினைச்சேன். நீங்கள் பதிவு செய்துதான் இருக்கிறீர்களா அங்கே என்று.
ஆனால் ஜெயாக்கா அந்த கேள்வியை கேட்டு விட்டா, ஏனென்றால் பதிவு செய்ய முடியாது என்று நினைக்கிறேன். என்ன நீங்கள் பதிவு செய்ய முடியாதுதான் நீங்கள் பிரான்ஸ்ல? இல்ல இங்க பதிவு செய்யலாம். நான் இப்ப இங்க ஒரு அமைப்பை பதிவு செய்ய போறோம். அங்கதான் அந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான நிதி உதவியை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க ஆனால் பதிவு செய்ய ஐரோப்பாவில பதிவு செய்து நாங்கள் காசு அனுப்ப முடியுமா இப்ப? இங்க நாங்க பதிவு செய்த அந்த இங்க ஒரு அமைப்பு பதிவு செய்தோம்னா அந்த அமைப்பின் அக்கௌண்ட்ல இருந்து இலங்கையில ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்புக்கு அனுப்பலாம். சாத்தியப்படும் அப்படித்தான் இப்ப செய்யறீங்க? நான் இப்ப பதிவு செய்யறதானே இப்ப நாங்கள் இங்க பதிவு செய்யபடியா இப்ப நாங்கள் அங்க நேரடியாவே அனுப்பினோம். இங்க உள்ள ஆக்கள் நேரடியாவே அங்க உள்ள கொண்டு அனுப்பினோம். அங்க உள்ள ஒரு இந்த நாட்டை பொறுத்தளவில் எல்லாம் இப்ப அதுகள் எல்லாம் செய்ய முடியாது. நாங்கள் இல்ல நீங்கள் எந்த நாட்டிலையும் இப்ப நீங்கள் என்னன்னு சொன்னா எங்கேயும் அங்க ஒரு அமைப்பை பதிவு செய்து அந்த அமைப்பு கூட அங்கோட அமைப்புக்கு அனுப்பலாம். இப்ப நீங்கள் தனிப்பட்ட ரீதியா அங்கோட அமைப்புக்கு அனுப்பணும்னா நீங்கள் அங்கோட ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட ஆளுக்கு அனுப்பி அவர்தான் அந்த அமைப்புக்கு அனுப்பலாம். நீங்க நேரடியா அமைப்புக்கு அனுப்பலாது. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்ல. இங்க அப்படி நாங்கள் செய்ய முடியாது தம்பி. நாங்கள் அனுபவப்பட்ட நாங்கள் அப்படி செய்திருந்தோம் ஆரம்ப காலங்களில் எல்லாம். வேற வழியால மாதம் காசு அனுப்பி கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு அரசாங்க இதுகளாலே இந்த நாட்டை பொறுத்தளவு துண்டு வந்திருந்தது வீட்டுக்கு. நாங்கள் அப்படி அனுப்ப முடியாது. ஏனென்றால் சில அமைப்புகள் என்று சொல்லி சில பேர் வேற விதமாக இந்த காசுகளை அனுப்புறது. நாங்கள் பிள்ளைகளுக்கு தானே எப்படி என்றாலும் எந்த வழியில் என்றாலும் போய் சேர்ந்தா சரியென்று தான் நினைச்சு அனுப்புறது. ஆனால் சில நாடுகளை பொறுத்தளவுல இப்ப அதுகள் செய்வது கஷ்டம். ஆனா வேற விதமா நாங்கள் இப்ப உள் இதுகளால அனுப்பலாம் இல்லையா, நேரடியான இதுகள் எல்லாம் கஷ்டம். தனிப்பட்ட முறையில செல்வி நித்யானந்தனும் கல பேருக்கு அங்க தாயத்துக்கு உதவி செய்திருக்கிறார். நேரடியாக நாங்கள் மாதம் அப்படி பேங்க் மூலமாகவே நேரடியாக உங்களுக்கு தெரியும். நாங்கள் சில வெட்டை வானொலியில் கதைக்க முடியாது, உங்களுக்கு தெரியும் என்னண்டு. அப்படி நேரடியாகவெல்லாம் நாங்கள் பல வெவ்வேறு விதமாக அனுப்பி இருந்தோம். ஆனால் பள்ளிக்கூடங்களுக்கு உதவி அரசாங்கத்தினாலேயே மினிஸ்ட்ரியாலேயே துண்டு வந்திருந்தது. நாங்கள் தடை செய்யப்பட்ட இந்த இதுகளுக்கு நீங்கள் காசு அனுப்புறீங்கள், அனுப்பும் அதுகள் எல்லாம் உடனடியாக நிப்பாட்டினாங்கள் போய் அப்படி. ஆனால் சில இதுகளை நாங்கள் மறைமுகமாக செய்யறது அது சாத்தியப்படும். நேரடியாக போய் சந்திச்சு உதவி செய்த நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நானும் விவாகம் போய் செய்த நாங்கள் பெரும் உதவி செய்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு. அப்படி செய்யலாம். நாங்கள் இங்க இருக்கிற நாங்கள் அப்படி செய்யறது சாத்தியப்படும். ஆனால் என்னும் ஒரு இதை செய்து பிறகு அங்கு போய் அது போய் சேராமல் விட்டால் சேராது இரண்டாவது பட்சம் நேரடியாக செய்யறது எங்களுக்கும் ஒரு மன திருப்தி செய்திருக்கிறோம் என்ற ஒரு இதா இருக்கும். நீங்கள் செய்யறது மெச்சத்தக்கது. வாழ்த்துக்கள். தொடருங்கள். அதுவும் நீங்கள் இப்ப சொல்லியிருந்தீங்கள் ஒரு திருமண இதுகளை, அதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். மிக சிறப்பு. அப்படி அங்க இருக்கிற பிள்ளைகளும் எல்லாருமே வாழத்தான் வேணும், சாப்பிடத்தான் வேணும் எல்லாம். இங்கு மேலதிகமாக சிலவற்றை தேவையற்ற செயல் செய்து வீணா பணத்தை நாங்கள் அனாவசியப்படுத்துறதுக்கு அப்படி ஒரு சேமிப்பில் ஒரு எங்களால முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு உதவி செய்கிறது. அது எங்களுக்கும் பிற்காலத்தில் அது ஒரு புண்ணியமாக இருக்கும் என்றது. அதுவும் நல்ல செயற்பாடுதான். மிக்க நன்றி தம்பி. தொடர்ந்து செய்யுங்கள். நன்றி அக்கா. நன்றி செல்வி நித்யானந்தன். நெதர்லாந்து நாட்டிலேருந்து இவன் தாயத்துக்கெல்லாம் உதவிகளை செய்து தனிப்பட்ட செய்யாமல் போய் செய்து வருவான். அது தெரியும் எங்களுக்கும். அடுத்தது நேவிஸ் பிலிப் வாங்கோ, பிரான்ஸ் நாட்டிலிருந்து. நேவிஸ் பிலிப். உறவுச்சூழலில் நீங்கள் செய்கிற பணி மிக வரவேற்கக்கூடியது. உண்மையாக அங்கே கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறீர்கள். அது போய் சேர்ந்து அதுகளுக்கு ஒரு பலன் கிடைச்சா அது பெரிய பெருங்காரியம். அதுகளும் வாழினம், சந்தோஷப்படுவினம். நேவிஸ் பிலிப் வாங்கோ, பிரான்ஸ் நாட்டில் இருந்து. வணக்கம் சகோதரர். வணக்கம். உங்களோட பேர்? வினோத். பிரான்ஸ்ல எங்க இருக்கிறீங்க? எந்த இடத்துல இருக்கிறீங்க?
நான் செவரம் லிவரி. செவரன்ல இருக்கிறீங்களோ? ஆ. ஆமா. அப்போ நீங்கள் வந்து எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்கள் வந்து உங்களோட அப்போ இன்னும் 7 வருஷம்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு இந்த விசா என்ன மாதிரி 10 வருஷம் விசா தந்துருக்குறாங்களா? ஆமா ஆமா. அப்போ ஈஸியாக கிடைச்சிட்டுதா உங்களுக்கு? அது ஈஸியாக கிடைச்சிதான்னு கேட்குறேன் விசா. பெருசா கதைங்க. ஆமா ஆமா ஈஸியாக கிடைச்சிதான்னு கேட்குறேன். லேசாக எடுக்கக்கூடியதாக இருந்ததான்னு கேட்குறேன். ஆமா ஆமா. ஈஸியாக கிடைச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அரசாங்க உதவிகளோட இருக்கிறீங்க. படிக்கிறதுலாம் அரசாங்க உதவிகளோட தானே நீங்கள் அந்த அவங்களோட சமூக சேவையிலும் அவங்களோட அரசாங்க உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறது தானே? பிள்ளைகள் இருந்தால் அந்த வீட்டு லொக்கேஷன் ஒரு பிள்ளை இருக்கிறா, ஒரு மகன். அந்த அலோகேஷன் அதெல்லாம் கிடைக்கும் தானே உங்களுக்கு? என்ன ஆமா ஆமா ஆமா. வேலையை பொறுத்தானே கூட வேலை செய்யணும்னா கிடைக்காது, இல்லாட்டா கிடைக்கும். அது நம்மள அது சம்பளங்களை பொறுத்தவரை தான் கிடைக்கும். நீங்கள் வேற நீங்கள் ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. கஷ்டமான வேலை தான் அதோட உங்களோட இந்த சமூக சேவையும் செய்து கொண்டிருக்கிறீங்க. பாராட்டக்கூடியது தான். ஆனால் இந்த காசுகளை பொறுத்த மட்டும் இல்லை, நீங்கள் சேர்த்து அனுப்புகிறீங்க, அங்கே அந்த இதுகள் சரியான முறையில் அது போகுதான்றது ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. என்னடா கொடுத்து அனுபவப்பட்டவங்க நாங்கள். அங்கே இப்போவே கொடுத்த காசே வாங்க முடியாமல் இருக்குது. கைமாத்தா கேட்டு கொடுத்த காசே வாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஆகவே காசுன்ற விஷயத்தில் கொஞ்சம் நீங்களும் அவதானமாக இருந்தால் தான் உங்களுக்கும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் இப்போ சரியான கட்டுப்பாடாக இருக்குது. தெரியும் தானே, ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் சரியான கட்டுப்பாடு. இந்த வெஸ்டர்ன் யூனியன் எல்லாம் காசு அனுப்புறது எல்லாம் பார்த்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் பிடிக்கிறாங்க. எல்லாம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த சட்டத்திட்டங்களுக்கு தெரியும் எங்களுக்கு. நாங்கள் இப்போ இங்கே வந்து 30 வருஷம் ஆகுது, 35 வருஷம் ஆகுது. நாங்கள் வந்து இவ்வளோ காலம் இல்லாமல் இப்போ இந்த சட்டத்திட்டங்கள் ஃப்ரான்ஸில் அரசாங்கம் இது பண்ணிக்கிட்டு இருக்குது. சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அதால் நீங்கள் அந்த காசு பரிமாற்றங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்க. உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஏன்னா இங்கே நாட்டு நிலைமைகள் இப்போது அப்படி இருக்கிறது. எல்லா பக்கத்தாலேயும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுகள், உங்களோட வருமானத்துக்கு மேலே நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு தான் அது பிரச்சனையாக போகுமென்ற மாதிரி தான் நீங்கள் கதைச்சதில் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதை நீங்கள் செய்கிற உதவி மிகவும் சிறப்பு தான். ஆனால் சிறப்பு அங்கே நீங்கள் உதவி செய்கிறீங்கன்றதுக்காக அவங்க அதை பயன்படுத்தி அவங்க வீணான இதுகளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அங்கே காசு அனுப்புகிற நேரத்தில் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் அனுப்புறது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். என்ன நாங்களுமே அங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடாது, அது கஷ்டமான விடயம் தான். ஆனா இப்ப நான் தொடர்ந்து முதலே அனுப்பியிருந்தபடியே இப்ப அந்த சட்டங்கள் மாறினாலும் அங்க பிளாக் பண்ணிடுவாங்க, திருப்பி அதை எடுப்பினோம். ஆனா நாங்கள் தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு அனுப்பலாம். தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு அனுப்பி அவர் இலங்கையில எங்கன்ற அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவோம். தனிப்பட்ட முறைன்னா நீங்க உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள் அங்க இருந்தால் பிறந்த நாளுக்கு வாரக்கிழமை ஒரு 25ஆம் தேதி பிறந்த நாளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு காசு தாரேன். அப்ப அதை வந்து நான் எனக்கு அங்க உள்ள ஒரு நிர்வாகத்தில் இருக்க ஒரு பிள்ளைக்கு தனிப்பட்டவர்களுக்கு அனுப்பி அவ அந்த காசு எங்க அக்கௌண்ட்டுக்கு போடுவான். இங்க சாப்பாடு கொடுக்குற பங்குனா இல்லத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு, மற்றது பிறந்த நாளை முன்னிட்டு தெரிவினம், மற்றது ஒரு அந்திரட்டி இல்லாட்ட ஒரு இறந்த நினைவுகளை முன்னிட்டு இப்போ அது கூடவே நாங்கள் அந்த அவைகளுக்கான சின்ன சின்ன வேலைகள், இப்போ கோழி கொடுக்குறோம், ஆடு வாங்கி கொடுக்கறது, வீட்டு தோட்டத்துக்கு கொடுக்கறது, மற்றது சரி. அப்படி ஒரு தொழில் இப்போ நீங்க சொன்ன ஒரு பாம்பு வச்சு கோழி பண்ணை அதெல்லாம் செய்யறேன். அது கொஞ்சம் சிறப்பான விஷயம் தான். அந்த கோழி பண்ணை வச்சு நாங்கள் 60 ஆடு நிக்குது, கோழி வந்து எங்களுக்கு 300 கிட்ட கோழி நிக்குது. இப்போ நாங்கள் இப்போ அங்கேருந்து அந்த கணவர் இல்லாத குடும்பங்கள், அப்போ அவைகளுக்கான இப்போ கோழி வளர்ப்பு இந்த வருஷமே நாங்கள் ஒரு 10 குடும்பத்துக்கு கோழி வளர்ப்பு கொடுத்துக்கிறோம். அப்படி செய்தால் நீங்கள் அப்படி செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது சிறப்பு. நீங்கள் பணமாக கொடுக்குறத விட அப்படி நீங்கள் அந்த ஒரு பிரயோசனமான ஒரு தொழில் வளங்களை செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கும் ஒரு முன்னேற்றமாக இருக்கும். அவர்களும் உழைக்கணும், உழைச்சா தான் எங்களுக்கு கிடைக்குமென்றது நம்பிக்கையில் வாழக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் ஊட்டலாம். மற்றபடி நீங்கள் காசு சும்மா கையில் அவங்களுக்கு தூக்கி கொடுத்தா அவங்க தெரியும் தானே. இப்ப நாட்டு நிலைமை அவையில இப்ப என்ன அந்த குடும்பத்தை நாங்கள் ஒரு சுய ஒரு தொழில் வாய்ப்புன்றது இப்ப அவையில ஒரு கணவர் அங்க வேலைக்கு போனாலும் காசு காணாது. அப்ப அங்க வந்து ஒரு வீட்டுல இருந்து அவைகளுக்கு ஒரு மாதம் 10,000 ரூபாய் வருமானம் பெறணும், 20,000 வருமானம் பெறணும். அதுல இருந்து அவைகளுக்கு ஒரு சத்துள்ள சாப்பாடு சாப்பிடக்கூடிய மாதிரி இப்ப வீட்டு தோட்டமும் கோழி வளர்ப்பும் இருந்தாலே
அவைகள் அருவாசி செலவு அதுல இருந்து எடுக்கலாம். அப்படியான ஒரு அவர்கள் அந்த விஷயத்தை தான் செயல்பாட்டை செய்துச்சுனோம்னா பெருங்காரியம். என்ன இப்படி ஒரு குடும்பத்துக்கெல்லாம் மகளுக்கு காசு அனுப்பினது படிக்கிறதுக்கு, ஆனா தகப்பன் குடிச்சு குடிச்சு அந்த காசை வீணாக்கி போட்டு பிள்ளை படிக்கல. அப்படி நடக்கிற விஷயங்கள் இல்ல அது இருக்கத்தானே பல இருக்கு. விஷயங்களுக்கு அதை அவதானிச்சு அதை கொண்டு செய்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு இப்போ நீங்கள் போய் யாராவது போய் அதை பார்த்து அப்படியே அங்க இருக்கிறோம் நாங்கள். அங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 பேர் 3 பேர் இருக்கணும். இப்ப எல்லா மாவட்டத்துக்கும் உழவு இருக்குது. இப்ப நாங்க கணிசமான வேலை கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், வவுனியாக்கள் செய்யறபடியா எங்களுக்கு நேரடியாவே அங்க ரிப்போர்ட் வந்து கொண்டே இருக்கும். நாங்க ஒவ்வொரு கிழமையும் காய்ச்சி கொண்டிருப்போம். அங்க ஒரு 15 பேருக்கு மேல ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 3 பேர் இருக்கணும். ஆமா. அப்ப அவைகளுக்கு நாங்க கோழியை கொடுத்து இப்ப அவைகள் இப்ப சில பேர் ஆடு வளர்த்து முன்னோர் நாட்களும் இருக்கணும். அப்படி அங்க மேற்பார்வையாளர் அப்படி இருந்து பார்த்து செய்ததுன்னு சொன்னா நீங்க செய்யற காரியம் உண்மையாக பெரிய போற்றக்கூடியது. அது இப்ப அவைகளுக்கு சரியான வகையில செய்தாதான் ஒரு குடும்பத்தை இப்ப நாங்கள் இப்ப அம்மா அப்பா இல்லைன்னா அவைகளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச நம்ம இன்றைக்கு ஒரு குடும்ப சூழ்நிலையில கல்யாணம் கட்டி வைக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். ஆனா இவைகளுக்கு இப்ப அங்க சமூக பிரச்சனைன்றது மிக பிரச்சனையா கிடக்கு. பொருளாதார பிரச்சனை முதலாவது, சமூக பிரச்சனை இரண்டாவது. அப்ப இவைகளுக்கு ஒரு துணை இல்லை. அப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை வந்தா கூட அதுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு வெறுமை இல்லை. நாங்களும் அதுக்கு உள்ள போக இயலாது. அவைகளுக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து சரியான வழிகாட்டுல வழங்கணும். அப்ப இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை நாங்கள் மிக கஷ்டத்துல மத்தியில செய்கிறோம். ஆனா இதை அதான் இப்படியான ஊடகங்களுக்கூடாக அதை விளங்கி கொண்டு அந்த பணியை இப்ப எல்லாரும் சேர்ந்து இப்ப எங்களுக்கு ஒரு 10 பேர் 12 பேர் 20 பேர் சேர்ந்து சரியான வகையில அவையில ஒரு ஆளாகி அவன் பிள்ளைகளை படிப்பிச்சு நிலைமை கொண்டு வரதுன்ற ஒரு சவாலான விஷயம். 2009ஆம் ஆண்டு யுத்தத்துல கணவர் இழந்த 3 நாள் குடும்பத்தின் பிள்ளைகளை இன்றைக்கு யூனிவர்சிட்டி மட்டும் அவையில 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுல இருந்து கல்வி கொடுத்து படிப்பிச்சு OAL தாண்டின யூனிவர்சிட்டி படிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறோம். அப்படிக்கான குடும்பங்கள் இருக்குது. இப்ப மாதம் கல்வி கட்டு கனடால இருந்து ஒரு அண்டி கிட்டத்தட்ட ஒரு ஆள் கனடால இருந்து 1 கோடிக்கு மேல ஒரு ஆள் தனிப்பட்ட ஒரு ஆள் செய்திருக்கிறார். அதே மாதிரி நோர்வேல இருந்து ஒரு ஆள் 1 கோடிக்கு மேல செய்திருக்கணும். அப்படி இப்ப 4-5 உறவுகள் எங்களோட இணைஞ்சு அதை நேரடியாக அப்படி செய்து இப்ப ஒரு நீண்ட கால முயற்சியும் அதை கூடாக அடைய மாட்டோம் எல்லாமே நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். எத்தனை குடும்பம் அவையில் எப்படி முன்னேறினோம், அவைகளுக்கு வர ஃபெயிலியர் என்ன, அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்று எல்லாமே நாங்கள் ஒன்றும் பாடத்தை படிச்சு அதுக்குரிய மாதிரி நகர்த்தி அவையில் ஒரு தன்னிறைவு அவையில் தங்குன்ற காலில் சொந்த காலில் நிற்கணும். ஒரு பொண்ணு குடும்பம் உண்டு தனியே சொந்த காலில் வேறு அவற்ற உதவியும் இல்லாமல் வாழக்கூடிய நிலைமையில ஏற்படுத்தணும் என்ற வகையில தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சிறப்பு. தொடருங்க. இலங்கையை பொறுத்த மட்டும் இப்போ நாட்டு சீரழிவுகள் அரசாங்கம் ஏதோ மாறினாலும் இந்த நாட்டில் போத வசதிகள் அது சீரழிவுகளும் இளம் பிள்ளைகளும் சமுதாயம் சரியான கெட்டுப்போன தீய வழிகளில் நடந்து போகிறது அப்படிலாம் பல சம்பவங்களையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ கையில் காசு புழங்கும் போது அவர்கள் குடும்பத்தில் பொறுப்பாக இருப்பார்களா, அது குடும்ப பொறுப்பாக அவர்கள் இருப்பார்களா, கையில் காசை கண்டா அவங்க இல்லை அந்த நாட்டில் இருக்கிற நிலம் அந்த மாதிரி இருக்கிறது. அப்போ அதையும் நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேணும். நீங்கள் அந்த இப்படி தொழில் வளம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது பாராட்டக்கூடிய விஷயம்தான். காசு கொடுக்கும்போது அது மனுஷரை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். கையில் காசு கரைஞ்சிடும், என்னடா கரைஞ்சிடும். காசை கண்டா 4 நண்பர்கள் வருவார்கள், கூடுவார்கள், அப்படி கரைஞ்சிடும். நீங்கள் ஒரு தொழில் வளங்களை செய்து தையல் மிஷினை வாங்கி கொடுக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செய்கிறதா இருந்தால், உதவிகள் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் அதுவும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொடுங்க. ஏன்னாடா நீங்கள் இதை நீங்கள் செய்யும்போது உங்களையும் உங்களோட பேங்க் அதிகாரம் உங்களோட வருமானங்களுக்கு மீறினதுன்னா உங்களுக்கு அரசாங்கத்தால் பிரச்சனை வரலாம். ஏன்னு சொன்னால் இங்கே பல பிரச்சனைகள் இங்கே நடந்து இப்போ எல்லாம் கோர்ட்ஸுக்கு போகிற அளவுக்கு எல்லாம் இருக்கிறார்கள். கவனமாக இருந்து கொடுங்கன்னு இந்த அறிவில் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ரொம்ப சிறப்பான பாட்டுகள் தான். நீங்கள் அது ஒருக்க நல்லா ஆராய்ச்சி போட்டு இந்த விஷயத்தில் மேலே நீங்கள் தொடங்குனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் இளம் குடும்பங்கள் இப்போ தான் கொஞ்சம் முன்னேறிக்கொண்டு வர அளவுக்கு இருக்கும்போது உங்களை இதை பார்த்து கொடுங்க. அதுக்கு பிறகு உங்களோட பொது சேவைகள் அதை நல்லா ஆராய்ச்சி நீங்கள் செய்யுங்க. இப்போ பணம்னு சொல்லும்போது எல்லாரும் நல்ல மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு தான் எங்களுடைய அனுபவத்தில் தான் சொல்ல வரேன். நான் சொல்கிறது அப்படி எதுவும் குறையாக இருந்தால் குறைன்னு வச்சுக்கலாதீங்க. ஆனால் அனுபவங்கள் அப்படி தான் இருக்குது. நடைமுறை வாழ்க்கை அப்படி தான் இருக்குது இல்லையா ஜியாக்கா? இப்போ
சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை இங்கே நாங்களும் உங்களுக்கு அப்படி அனுப்புறதுக்கு அப்படி அப்படி நல்ல விஷயம், நல்ல செய்கிறீர்கள். விஷயம். உங்களால் அனுப்பிடாது. காசு பணங்கள் இப்போ பணங்கள் அனுப்ப இயலாது, வெஸ்டர்ன் யூனியன் எல்லாம் அனுப்ப இயலாது, பேங்க் எல்லாம் கோயில்களை அதை கொண்டு போய் நாங்கள் கொடுத்து அப்படி செய்திருக்கிற மாதிரியே இங்கே இருந்து காசு அனுப்புறது கஷ்டம். வருமானத்துக்கு மேலே உடனே பேங்கை பார்க்குறாங்க, உடனே எங்கட எல்லாம் செக்யூரிட்டி சொசைல் பார்க்குறாங்க, செக்யூரிட்டி சொசைல் எல்லாம் பார்க்குறாங்க, என்ன செக்யூரிட்டி சொசைல் எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்து எல்லாம் செய்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ 3 மாதத்துக்கு மேலே அங்கே நிற்க இயலாது, அப்படியெல்லாம் பெரிய சட்டங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ எத்தனை பேர் 2-3 பேரை பிடிச்சிட்டாங்க, விசாக்கள் பிரச்சனையில் இருந்து இது கையில் காசுகள் கொண்டாந்துறாங்களையெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டுது, பிடிச்சி என்ன நடக்கும் தெரியல. இப்போ நேற்று முந்தின நாள் நடந்த நிகழ்ச்சிகள் இங்கே, அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக இருந்து கொள்ளுங்க. நன்றி நேவிஸ் பிலிப். உங்களுக்கும் தோமலர் கல்விராஜன் வாங்கோ. நன்றி தம்பி. நான் உங்களுடைய நன்றி 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 நேவிஸ் பிலிப். உங்களுக்கு தோமலர் கல்விராஜன் வாங்கோ, ஜெர்மனி நாட்டில இருந்து. இந்த காணையில் தோமலர் சரி, தோமலர் கல்விராஜன். இல்லை வராதவரை கூப்பிடுறீங்க, வந்தவரை காணோம், உங்களோட விருந்தினரை காணோம். இல்லை நிற்கிறார், எங்க நிற்கிறா. இல்லை யாரு அவவும் இல்லை, விருந்தினரும் இல்லை. தோமலர் நின்ற வாய்ப்பு. இப்ப நீங்க கூப்பிடுறீங்க, ஆனா இல்லை இப்ப அவர். சரி, அவர் உங்களோட விருந்தினர் வினோத் வாங்கோ. வினோத் அவரையும் காணோம். இப்பம் நேரமாயிட்டு தானே. நேரமாயிட்டு தான். வணக்கம் ஜான்டேசன். நான் வினோத் வாங்கோ. வணக்கம் வணக்கம் ஜான்டேசன். இன்றைய விருந்தினராக வினோத் ஸ்ரீஸ்கந்தராஜாவினுடைய அவருடைய பணிகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். இன்றைய பயணம் பகலும் 232வது மிக சிறப்பான பணிகள், உண்மையாக லேசாக செய்ய முடியாது. அவர் தொடர்ந்து இப்படி செய்து கொண்டிருக்கும் பணிகளுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். பயணம் பகிர்வில் இணைத்தமைக்க வாழ்த்து கூறி பாமுகத்துக்கு நன்றி கூறி விடப்பெறுகிறேன் ஜான்டேசன். நன்றி, வணக்கம். நன்றி தோமலர் கல்விராஜன். வினோத் இங்க போய் வணக்கம் வினோத். இல்லை, இல்லாமல் கொள்ளாமல் போய் விட்டாரோ. சார்ஜ் இல்ல போலட. சாட்சி இல்லையோ இன்னும். கற்பனையிலலாம் நீங்க இன்னொரு ஆளுக்கு கதைக்க கூட பாருங்க. ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு தெரியும் தானே, நீங்க என்ன கற்பனையில கதைக்கிறீங்க? இவ்வளோ அங்கே இல்லை. நேரம் 10:27. சற்றே நேரங்கள் ஆரம்பமாகின்றது ஊரோட விளையாடு. சரி, நாங்கள் அப்படியே நிறைவு கொண்டு வருவோம் ஜெயநாதன் அவர்களே. ஆமாம். சரி, அவரும் அப்படி வீடியோ ஓஃப் பண்ணார், பிறகு அவரை அப்படி சென்று விட்டார். நன்றி. நிறைவுக்கு வருகின்றது பயணம் பகிர்வும் தொகுப்போடு ஜெயநாதன் அவர்கள் அணிந்திருந்தார்கள். அணிந்த விருந்தினருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் மாணி. நன்றி, வணக்கம். நன்றி. பங்கு வேட்டி சிறப்பித்து அத்மினி கமலநாதன், ராஜினி அல்முன், செல்வி நித்யானந்த், நேவிஸ் பிலிப்பு, தோமலர் கல்விராஜன் அன்புறவுகளுக்கும் நன்றிகளும், வாணி அவர்களுக்கு நன்றிகளை குறிக்கணும். இங்கே வந்துட்டார் உறவு சொல்லி. எங்கே போயிட்டீங்க? கண்ணுங்கோ மியூட் எடுங்கோ, சத்தம் வரே இல்லை. ஓகே, அது இதாயிடுச்சு, இப்போ கவரேஜ் இல்லாம கட் ஆயிடுச்சு. இதெல்லாம் போயிட்டேன். அன்பான உறவுகள் உங்களை வாழ்த்தினார்கள், பகிர்ந்து கொண்டார்கள். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லி நேரம் ஆகிவிட்டது. வாணிமோகன் நீங்களும் சிறு கருத்தை சொல்லி போட்டு அவர் கொடுக்கும். இந்த வாழ்த்துக்கள் வினோதன் அவர்களே. உங்கள் சேவைகள் தொடரவும் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.
உங்களோட கருத்தை சொல்லுங்க வினோத் அவர்களே, உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். முடிப்ப நேரமாகிவிட்டது. அடுத்த ரெண்டாவது இப்படியான ஊடக பணி மிகவும் சிறப்பானது. அது ஒரு ஆளோ 2 பேர் எண்ணிக்கை இல்லை. இப்போ நாங்கள் சரியான வகையில் அதை செய்து கொண்டு போய் ஒரு வெற்றி பெறலாம். பங்கண்ட அமைப்பும் இது ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பாக மாறணும்ன்ற எனது ஆவல். அதாவது அம்மா அப்பா இல்லாட்டாவே நாங்கள் அந்த அமைப்பு பொறுப்பெடுக்கணும்ன்ற எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளணி தேவையா இருக்குது, நிதிப்பலம் தேவையா இருக்குது. அப்போ இரண்டா பல காரணங்களுக்காக அம்மா அப்பா இல்லாதபடியில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கால சூழ்நிலை எமது தாயகத்தில் மிகவும் எத்தனையோ இளம் குடும்பங்கள் இன்று கணவர் இழந்திருக்கிறார்கள். இப்போ இதை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சரியான வகையில் நகரத்துக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்கணும். இப்போ இதுக்காக நீங்கள் இந்த ஊடகத்துக்கூடாக எமது இந்த விடயத்தை வழியில கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மிக சிறப்பு. உங்களோட பணி மிக சிறப்பு. மேலும் சிறப்பாக அந்த பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு பங்கு வைத்து சிறப்பித்த உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம் வினோத் அவர்களே. நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் ஜான்சன் அவர்களே. நன்றி வினோத் அவர்களே.